பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி தானே இருக்கு. ஆனால் இது பிரியாணி இல்லைங்க, எம்டி குஸ்கா. பிரியாணி இல்லாத நேரத்தில் பிரியாணி மாதிரி பிரியாணி மாதிரி தாங்க. ஆனால் டேஸ்ட்டுக்கு எந்த குறையுமே இருக்காது. பிரியாணிக்கு ஒரு படி கீழே. குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான பட்டை வகைகள் சேர்த்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்த பிறகு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா குஸ்கா ரெடி. எனக்கு குஸ்கா கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். உங்களில் யாருக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.